வணக்கம். தேனி முருகேசன் பேசுகிறேங்க. புரட்சியாளர் உடனே மழை போய் தேனி முருகேசன் பார்த்தீங்கன்னா விபச்சாரம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது அப்படின்னா இப்போ நேற்று கிடையாதுங்க. அது எப்பயுமே காலகாலமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏகாதிபதிகள் எலிமினாட்டிக்கு 12 பேரா 14 பேரா தெரியல. அதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அரசியலை கண்காணிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், வியாபாரத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும், விளம்பரத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்படி பல வகையில் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அதாவது இந்தியா மாதிரி எத்தனையோ நாடுகள் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் கண்காணிப்பாங்க. அதான் அந்த பிக் பாக்ஸில் இந்த அமெரிக்கன் டாலரில் கூட அந்த பார்த்தா அந்த கண் ஒன்று இருக்குது, ஒத்த கண். உலகத்தையே அவங்க கண்ணில் தான் இருக்குது அர்த்தம். அந்த எலிமினாட்டிக்கு இருக்காங்களே முதலாளிகள், அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான். அது யாரும் இல்லை, வேறு யாரெல்லாம் யூதர்கள் தான். ஸோ யூதர்கள் தான் அந்த மாதிரி வேலை செய்வாங்க. யூதர்கள் பணக்காரர்கள் தான் அந்த 12 பேரும். அமெரிக்காவில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா யூதர்கள் நிறையா இருப்பாங்க. அதாவது கானா தேசம், அதாவது ஜெருசலம், அப்படி அதுக்கு எத்தனையோ பேர்கள் உண்டு. இப்போ இருக்கிற இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. இது ஏன் வந்து கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் யூதர்களை விரட்டி அடிக்கப்பட்டது அப்படின்னா, சயின்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மனிதர்கள் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு வந்து கடவுள்னு பார்த்தா சைத்தான் தான். அந்த இதை பார்த்துருப்பேன், ட்ரிப்ளெக்ஸ் பார்த்துருப்பீங்க, சிம்பிள் பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாமே வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்கள பொறுத்தளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க நினச்சதை சாதிக்கணும். அதாவது மண் தோண்டி கல் தோண்டின காலத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவாள் யாவாள், அதாவது நீங்கள் பழைய ஆபிரகாம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான் வந்து இஸ்மாயில் மாட்டம் ஜீசஸ் அதுலேருந்து பிரிஞ்சது. அதுக்கப்புறம் அப்படி பிரச்சனையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பழைய பதிவு நமக்கு தேவையில்லை. யூடியூப்பில் நிறையா பதிவுலாம் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்கள பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள், உலக நாடுகள் இருக்கிற முதலாளிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. கிளப்பு, அதாவது இல்லை இந்த கிளப் இருக்கும், முதலாளி கிளப்பு எல்லாம் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐஏஎஸ் கிளப் இருக்கும். ஒவ்வொருத்தரும் கிளப் வச்சுருப்பாங்க. கிளப்பில் என்னென்னு பேசுவாங்கன்னா, ஏழை எளிய மக்களை எப்படி அடக்குவது, எப்படி ஏமாற்றுவது அப்படின்னு ஒவ்வொரு பிரிவு ஏபிசி அப்படி பிரிஞ்சு வரும். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப தூரம் பேசணும்னா ரொம்ப குழம்பிடுவீங்க. மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதிபதிகள், பாசிச முதலாளிகள், எலிமினாட்டிகள். அதில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள், நடிகைகள். நீங்கள் பம்பாயெல்லாம் போய் பாருங்கள், மாடலிங்கெல்லாம் நடத்துவாங்க, அழகி போட்டி நடத்துவாங்க, மாடலிங் நடத்துவாங்க. அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டுலேருந்து சனிக்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க் ஹோட்டலு, பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸும் ஓடும். இங்கே விபச்சாரங்கள் ஓடும், அபின் யூஸ் பண்ணுவாங்க, கஞ்சா யூஸ் பண்ணுவாங்க. மும்பையிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்கார பிள்ளைகள்லாம் கஞ்சா அபின்னா தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ யார் பிரதமராக வரணும், யார் முதல் மந்திரியாக வரணும், யார் எதுன்னு கேட்டால், ஏன்னா ஒவ்வொரு சினிமாக்காரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை சேர்த்து வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அரசியலுக்கு ஏன் வர்றாங்கன்னா அவங்க பணத்தை பாதுகாக்க தான். ஏழைகள் ஏழை. இன்றைக்கி நம்ம நாட்டில் எத்தனையோ வருஷமாச்சு சுதந்திரம் அடைஞ்சு. அமெரிக்கா சுதந்திரம் அடையும்போது அமெரிக்காவோட டாலர் எவ்வளோ இருந்தது, இந்தியன் மணி எவ்வளோ இருந்ததோ எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அமெரிக்கா டாலர் எவ்வளோவில் இருக்குது, நகை விலை எவ்வளோ இருக்குது. காரணம் என்னன்னா, யாருன்னா எலிமினாட்டிக்கு முதலாளிகள் தீர்மானிக்கிறது தான். பாரத பிரதமர் தீர்மானிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வகையில் அவங்கள வீடியோ எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் வந்து புரோக்கர், அதாவது மாமா வேலை செய்கிற புரோக்கர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இல்லை, எல்லா இதுலேயும் இருக்குது. மும்பைலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்லாம் விபச்சாரம் அதிகமாக ஓடும். ஏன்னா நான் கால் டாக்ஸி ஓட்டினோன்னு நான் அதில் பார்த்தோம்னா, சென்னையிலலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தாஜி கன்னிமரா ஆகட்டும், இப்போ இருக்கிற புதுசாக 5 ஸ்டார் ஹோட்டல் நம்ம சின்னமலையில் திறந்துருக்காங்களே தாஜி கிராண்டுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அதை ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆகட்டும், ஜிஎம் ஆகட்டும், தவறுகள் வந்து அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு அடிமையாவாங்க. சரியா? அதனால தான் வந்து வடகொரியாவாகட்டும், சைனாவாகட்டும், கம்யூனிஸ்ட் நாடுகளில் வந்து இந்த தொழில்நுட்பத்தெல்லாம் வந்து தடை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அவங்க நாட்டை பெண்களை பாதுகாக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தைவான் போங்க, சுற்றுலாத்துறைகளை போய் பாருங்களேன், யார் இருப்பா, மந்திரி பிள்ளைகள் இருப்பாங்க, எம்எல்ஏ பிள்ளைகள், ஜாலியாக உல்லாச கப்பல், பெண்களில் அவங்க வீட்டு ஆண்கள். ஆனால் மந்திரி ஆகட்டும் அவங்கெல்லாம் அவங்க பொம்பளை பிள்ளைகளாம் பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உலக நாடுகளை பொறுத்தவரை அரசியல்வாதிகளாகட்டும், முதலாளிகளாகட்டும்,
ஏழை பிள்ளைகள் தான் பாதிக்குமே தவிர முதலாளி பிள்ளைகளோ எலுமினாட்டி பிள்ளைகளோ அரசியல்வாதி பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளை பாதிக்காது. நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னு கேட்டால் அவங்கள பொறுத்தளவு ஆண்கள் எப்படி வேணால் ஜாலியாக சுத்த விட்டுருவாங்க. பில்கில்ஸ் எடுத்துங்க, ஜாக்சன் எடுத்துங்க, எல்லாமே அப்படி தான். ஏன்னா சினிமா துறையை பொறுத்தளவு எப்பயுமே வந்து ஒரு சினிமா துறையில் வந்து ஒருத்தர் பிரபலமாக வரணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த பெண் வர முடியாது. எவ்வளோ பிரச்சனை சந்திச்சு தான் அவங்க வருவாங்க. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் நான் வந்து சென்னையில் வந்து டாக்ஸி ஓட்டின காலத்தில் சினிமா நடிகர்கள் எப்படி இருப்பாங்க, நடிகர்கள் எப்படி நடிகர் எல்லாமே தெரியும். அவங்க பின்னணி என்ன பிஸ்னஸ், என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்றதும் தெரியும். ஏன்னா இது வந்து மறைக்கப்படுது. அதுதான் நாங்கள் கம்யூனிஸ்டுக்கார் நம்ம என்ன சொல்ல வரோம், கம்யூனிஸ்டுக்கு நீங்கள் ஏன்னா இப்போ விஜய் பின்னாடி போகிறீங்க. விஜய் எதுக்காக அரசியல் தொடர்பு தெரியுமா உங்களுக்கு? அவரே ஒரு எலிமினாட்டி பங்குதாரர். இந்த எஃப்சி ஃபைலில் பார்த்தீங்கன்னா எஃப்சின் ஃபைலில் கூட விஜய் பேர் அடிபடும். ஆனால் இன்னும் வர வேண்டி இருக்குது. அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா? விஜய்க்கு ஏன் ஒய்ஃப் பாதுகாப்பு கொடுத்தாங்க யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் என்ன புரட்சியாளர்லாம் இல்லை சேக்குவாராவா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா சீமான் ஆகட்டும். ஏன்னா எல்லாருமே தீர்மானிக்கணும் உலக பணக்காரரை தீர்மானிக்கிறதுங்க. உலக பணம் அதில் வந்து நாங்களாம் போராடி கம்யூனிஸ்டுக்காரங்க எப்பயுமே வந்து அதுலேருந்து நாங்கள் போராடுறோம். ஆனால் ஏழை எளிய மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க. இன்றைக்கி வந்து மக்கள் சிந்திக்காத அளவுக்கு டிக்டாக் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், தவறான செய்திகளை நீங்கள் பார்க்குறது, நல்ல விஷயத்தை நீங்கள் யாரும் பார்க்கறது கிடையாது. எத்தனை வருஷம் 100 வருஷமாக நாங்களாம் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் வளர முடியல. நேற்று வந்தவங்க பிஜேபி நேற்று கட்சி ஆரம்பித்தவங்க அதுதான். விஜய் நேற்று கட்சி ஆரம்பித்தாப்புல. ஏன்னா விளம்பரம் யார் செய்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? எலிமினாட்டி முதலாளிகள், உலக பணக்காரர்கள் யாரை கொண்டு வந்தால் இது மக்களை எப்படி மயக்கலாம் அப்படின்றது. ஏன்னா மக்களை வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையாயிட்டாங்க. சிந்தனைகள் கம்மி, பொது அறிவு கம்மி, பொது உடைமை கம்மி, சோசியலிசம் கம்மி, நேர்மையும் கம்மி. இதெல்லாம் கம்மியாயிடுச்சு. நேர்மையெல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட்டது. பணம் இருந்தால் இன்றைக்கி வந்து எவ்வளோ மாற்றங்கள் மாறிடுச்சு. காரணம் என்னட்டா இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அந்த அளவு சிந்திக்காத அளவுக்கும் காரணம் ஆடம்பரங்களும் இந்த வெட்டி விளம்பரங்கள், ஏகாதிபதிகளும் பாசிச முதலாளிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸை கொடுத்துக்கிட்டு ஆன்லைன் ஃபைனான்ஸ், அந்த ஃபைனான்ஸ், இந்த ஃபைனான்ஸ், லொசுக்கு வீடியோ எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸை கொடுத்து உங்களை வந்து வீட்டில் சிந்திக்கவே கூடாது. வீட்டில் பிரச்சனைகளை உருவாக்கணும். பிரச்சனையை உருவாக்கினா தான் இந்த ஏகாதிபதிகள் வாழ முடியும். சிந்திச்சு பாருங்கள் தோழர்களே, சிந்திச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நிலமையில் போயிட்டுருக்குமா தெரியுமா உங்களுக்கு? காரணம் இங்கே இருக்க ஏழை எளிய மக்கள் பிள்ளைகள் 13 வயசு 16 வயசு பிள்ளைகள்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ கூட ஃபேஸ்புக்கில் பார்த்தா டெல்லியில் எத்தனையோ குழந்தைகளை காணோமா, மற்ற மகாராஷ்டிராவில் காணும். நடக்கும். ஏகாதிபதிகள் பாசிச முதலாளிகளுக்கு ஆதரவு செய்கிற ஒன்றிய அரசுக்கு இங்கே இருக்கிற கூட்டணி, அவங்க கூட்டணி தர்மமாமா அன்புமணி ஊழல் செஞ்சவர் தான். அங்கே பிஜேபியில் இருக்க ஆர்எஸ்எஸ்க்கு இப்போ செம்பு தூக்குறது யார் தெரியுமா? எல்லாமே ஊழல் செய்தவர்கள் தான். நேர்மையானவர்கள்லாம் அதில் யாருமே கூட்டணி வைக்கல. நேர்மையான கூட்டணி எடுத்துக்கிட்டால் இப்போ எங்கள் கூட்டணி தான், கம்யூனிஸ்ட் கூட்டணி தான் நேர்மையான கூட்டணிகள். பொதுமக்களை பாதுகாக்கிறது, ஏழை எளிய மக்களை பாதுகாக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாமே வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் ஒரே இயக்கம் எதுங்கன்னா அது திராவிட மாடல் ஆட்சி தான். தயவுசெய்து நீங்கள் நடிகர் சீமான் ஆகட்டும், ஜோசப் விஜய் ஆகட்டும், இவங்களாம் எலிமினாட்டிக்கு முதலாளிகளுக்கு சப்போர்ட்டு, முதலாளிகள் நல்லா இருக்கிறதுக்கோசம் துடிக்கிறாங்க. மோடிஜி வரைக்கும், எடப்பாடியாக இருந்தால் அன்புமணி, பாரிவேந்தர் இந்த காலேஜ் வச்சுருக்காரு, நேராக ஜான் பாண்டி. ஏன் நான் எதை சொல்ல வரேன்னா, நீங்கள் மதம் அரசியலில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பிரிவினை உண்டாக்குவதுன்னு இன்றைக்கி மதம். இந்தியாவில் 80% இந்துக்கள். அப்படி அதை வச்சு தான் என்ன பண்ண இதை பயன்படுத்துகிறாங்க. இந்துக்களோ கிறிஸ்தவரோ இஸ்லாமியோ எனக்கு அது தேவையில்லை. ஒட்டுமொத்த பாதுகாக்கப்பட வேண்டிய ஏழை எளிய மக்களை தயவுசெய்து நீங்கள் பிஜேபி ஆதரவு கொடுங்க. உங்கள் மனசாட்சி, உங்கள் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும், உங்கள் பொண்டாட்டி பிள்ளை மேற்கு நாட்டில் ஜாலியாக இருக்கணும், உங்கள் பிள்ளையை மேற்கு நாட்டில் படிக்கணுக்கோசரம் கூட்டணி வைக்கிறீங்க, ஊழல் செஞ்சுருக்கீங்க, அதில் தப்பணும் இல்லையா? மனசாட்சியே உங்களுக்கெல்லாம் கிடையாதா? நீங்கள் செய்கிற ஒவ்வொருத்தரும் பாவம் செஞ்சிட்ருக்கீங்க. பிஜேபிக்கு நீங்கள் ஆதரவு கூட ஒவ்வொருத்தரும் பாவம் செய்கிறீங்க. அதெல்லாம் மாத்திரம் நல்லா தெரியுது. பிஜேபி ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல். பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் பார்த்தீங்கன்னா எல்லா பொறுப்புலையும் இருப்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், பழைய வரலாறுலாம் எடுத்து பார்த்து தயவுசெய்து இதை உன்னிப்பாக கவனித்து இதிலேருந்து புரிஞ்சுங்க. நன்றி தோழர், தேனி முடியாது.